சுகமாத்தியந்திகம் எத்தத் புத்தி கிராகிய மதீந்திரியம். அதாவது நம்மளோட புத்தியை, நம்மளோட அறிவை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோமா, ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டோமா, அது என்ன விஷயம் என்றால், இந்த தியான யோகத்தை பின்பற்றி நமக்கு கிடைக்கும் பலனாக இருப்பது அந்த இறைவனோட நம்மளோட ஒற்றுமை, அந்த இறைவனோட நம்ம சேருவது, அதாவது மோட்ச முக்தி பெறுவது. இப்படி இறைவனை சென்று அடைவது, முக்தி பெறுவது, மோட்சம் பெறுவது என்பது சுகமாத்தியந்திகம் எத்தத். சுகமாத்தியந்திகம் என்று சொன்னாலே அனைத்து சுகங்களை விட பெரித ஒரு சுகமாக இருப்பது, அனைத்து சுகங்களை விட சிறந்த ஒரு சுகமாக இருப்பது. இப்படி சுகங்களில் சிறந்த சுகமாக இருப்பது பகவானை சென்று அடைவது என்று சொல்லி புத்தி கிராகிய அதீந்திரியம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். அதீந்திரியம் என்று சொன்னாலே இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஏனென்றால் இந்த லோகத்தில் நம்ம அனுபவிக்கும் எல்லா சுகமுமே இந்த புலன்களை உபயோகப்படுத்தான், புலன்கள் மூலமாக தான் நம்ம அனுபவிக்கிறோம். அது கண்களால் நமக்கு பிடித்த விஷயத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு சுகம் உண்டாகிறது. கைகளால் பிடித்த விஷயத்தை தொடுறோம், கைகளால் பிடித்த விஷயத்தை தூக்குறோம் என்றால் அதற்கு சுகம் உண்டாகிறது. நம்மளோட காதால பிடித்த விஷயத்தை கேட்கிறோம், வாயால பிடித்த விஷயத்தை பேசுறோம், நம்மளோட இந்த ஸ்கின், நம்மளோட துவச்சையால நம்ம உணர்ந்தோம் என்றால், பிடித்த விஷயம் பிடிக்கிறதாக உணர்ந்தோம் என்றால், இப்படி நம்மளோட புலன்கள் மூலமாக தான் நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம் இந்த உலகத்தில். ஆனால் இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட சுகமாக இருப்பது பகவானுடன் நம்ம சேரும் அந்த சேர்க்கை, அந்த பகவானுடன் நம்ம சென்றடையும் அந்த ஒரு மோட்ச முக்தி தான் என்று சொல்லி, அப்பேற்பட்ட அந்த சுகமாத்தியந்திகத்தை, சுகங்களுக்கெல்லாம் இந்த சிறந்த சுகமாக இருப்பது அந்த பகவானை சென்று அடைவது என்று சொல்றார். இப்படி சுகங்களில் சிறந்த சுகமான பகவானை அடைவது, அதுவே இந்த தியான யோகத்தின் பலனாக இருப்பது என்றும் சொல்லி, அப்பேற்பட்ட சுகம் மனதை அடக்கிய ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 21வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.